நம்ம இன்றைக்கி வாட்ஸ் இன் மை ஹோம் யூடியூப் சேனல் வழி டைலரிங் கிளாஸ் சொல்லி தரலான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் கற்றுக்கும் போது நூல் கட் ஆகுது, ஊசி உடையுது, கீழே முடிச்சே விழுகுது. இதெல்லாம் என்ன காரணம்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஊசி போடும்போது ஊசிக்கு 2 சைடு 2 விதமாக இருக்கும். ஒன்று இப்படி இருக்கும், ஒன்று இப்படி சென்டரில் அப்படி கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்போ இந்த கிழிச்சு விட்டது நம்மளை பார்த்து இருக்கணும். இந்த பட்டையாக இருக்கிற சைடு அந்த பேக்கில் இருக்கணும், இது ஃப்ரண்டில் இருக்கணும். இப்படி கரெக்டாக இந்த ஊசி மாட்டியிருந்தால் மட்டும்தான் நூல் கட்டாமல் இருக்கும். இது ஒரு காரணம். ரெண்டாவது இதில் நூல் நம்ம சுற்றும்போது நல்லா டைட்டாக சுற்றணும். டைட்டாக சுற்றாத வரைக்கும் நூல் பொதன்னு இருந்துச்சுன்னா கீழே முடிச்சு விழுகும். அதனால் நூல் சுற்றும்போது இப்படி நம்ம டைட்டாக நல்லா இப்படி பிடிச்சிட்டு, ரொம்ப டைட்டாக இல்லை, அளவான டைட்டு இப்படி கொடுத்து நூல் சுற்றணும் பாபின் கேஸ். அதே மாதிரி கேஸ் போடும்போது கரெக்டாக இந்த நாம்பை பிடிச்சிட்டு நம்ம இன்செர்ட் பண்ணணும் கரெக்டாக. இது கரெக்டாக உள்ளே இன்செர்ட் ஆகலைனாலும் ஊசி கட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. போடும்போது ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு. அப்புறம் இதிலெல்லாம் நூல் போடும்போது இது கரெக்டாக இந்த இதுலேயே போட்டிருக்கிறோமா, இதுக்குள்ளேயே நூல் இருக்கா அதை பார்த்துக்கணும். ரெண்டாவது இதில் நூல் சின்ன துண்டு உள்ளே இருந்தாலும் கீழே முடிச்சு விடுது. அதனால் இதில் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். ரெண்டாவது கரெக்டான டைட்டாக இருக்கான்னு. அதே மாதிரி நூல் போடும்போது இந்த இடத்துல நம்ம பிடிச்சிட்டு தான் இதில் எல்லாம் போட்டுட்டு வரணும். பாபின் கேஸ் போடும்போது சவுண்டு வரணும். இந்த மாதிரி சவுண்டு வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இன்செர்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நூல் பாருங்கள், போடும்போது இப்படி முடிச்ச மாதிரி விழுந்தால் உள்ளே போனால் நூல் எடுத்துகிட்டு வராது. அப்போ நூலை போடும்போது கரெக்டாக இருக்கணும். இப்படி ஒரே மாதிரி இருக்கணும். அப்புறம் நூலை நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம பெடலில் அடிக்க வேண்டியதில்லை. இப்படி நம்மளே கையில் சுற்றி விட்டு இப்படி நூல் எடுக்கணும். பாருங்கள், நான் வேறு கலர் போட்டிருக்கிறது தெரியறதுக்கு வேண்டி வேறு கலர் போட்டிருக்கேன், கீழே ப்ரௌன் கலர். அப்புறம் இந்த நூலை ரெண்டையும் சேர்ந்து இதை நம்ம தூக்கிக்கணும். தூக்கிட்டு இந்த கேப்பு வழியாக இப்படி எடுத்து நூல் இப்படி வச்சுருக்கோம். வச்சுட்டு நம்ம இதை கீழே இப்படி வச்சிடணும். டைலரிங் பழகும்போது ஆரம்பத்துலேயே இந்த நூலெல்லாம் போடக்கூடாது, கேஸும் போடக்கூடாது. இது எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம சாதா நம்ம ரன்னிங் பண்ணி பழகணும். ஃபஸ்ட்டு மோட்ரு போட்டதுக்கப்புறம் மோட்ரு ஆன் ஆகி ஒரு செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மோட்டரை ரன் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு துணி எடுத்து நம்ம எடுத்து கீறி விட்டு அதையே திருப்பி இப்படி மடித்து அதையும் இதே மாதிரி கீறி விட்டுக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம தைக்கும்போது இப்படி கீறி விட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, அப்படின்னு நிற்கிது பார்த்திங்களா. இல்லைன்னா மடிக்கிறதுக்கு கஷ்டம். நம்ம பழகும்போது இப்படி கீறி விட்டுக்கணும். இந்த குதிரையை தூக்கிட்டு நம்ம இந்த துணியை இப்படி வச்சுட்டு ஊசியை உள்ளே விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த துணியை நேராக பிடிக்கணும். இப்படி நேராக பிடிச்சிட்டு இப்படியே தைக்கணும். சும்மா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம இப்படியே நூல் போடாமல் இப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம நூல் போட்டு
தைக்கிறது எப்படிங்கிறது பார்த்துடலாம். இதோட இந்த கொனை இருக்கு பாருங்கள், ஒரு கத்திரிக்கோலில் ஒரு வெட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். அதே மாதிரி ரொம்ப நூல் இருக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இவ்வளோதான் இருக்கணும் நூல். இந்த மாதிரி போடும்போது இந்த சவுண்டும் வரணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி கீறி விட்டு இந்த குதிரையை இப்படி தூக்கி, அதுக்கு முன்னாடி நம்ம நூல் எடுக்கணும் உள்ளே இருந்து. பாருங்கள், பாருங்கள் நூல் வந்துடுச்சு. 2 நூலும் சேர்ந்து, இது பாருங்கள் 2 நூலும் சேர்ந்து இதே மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு இந்த குதிரையை தூக்கி இந்த நூலை கையில் இப்படி பிடிச்சிக்கணும். ஏன்னா நூல் உள்ளே போகும், உள்ளே போய் சிக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தையல் கொஞ்சம் வர வரைக்கும் இந்த நூலை தூக்கி இப்படி கையில் பிடிச்சிக்கணும். அப்புறம் ஊசி குத்துனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த துணியெல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் இப்படி தேய்ச்சி விடணும். ஊசி உள்ளே குத்துனதுக்கப்புறம் அப்புறம் இந்த நூலை இப்படி பிடிச்சிட்டு, இப்போ இது வந்து பெரிய தையலாக இருக்குது. தையலை நம்ம சின்னது பெருசெல்லாம் மாற்றிக்கலாம். கீழே வந்து நம்ம ப்ரௌன் கலர் நூல் போட்டிருக்கிறோம். இதில் வந்து கீழே வந்து முடிச்சு விழுகுதுன்னு சொன்னோன்னா மேலே இருக்கிற இந்த டென்ஷன் டைட் பண்ணுறது. இதே டைட் பண்ணனா கீழே முடிச்சு விழுகுதுன்னா நம்ம வந்து இங்கே டைட் பண்ணணும். மேலே முடிச்சு வருதுன்னா கீழே இருக்க அந்த பாபின் கேஸில் இருக்க ஒரு சின்ன நட்டு இருக்குது, அதே டைட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி பொறுமையாக மெல்ல நிறுத்தும்போது இந்த ஊசியை இப்படி உள்ளே நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இல்லைன்னா இதை இழுத்துட்டு வந்துடும். அதனால் ஒவ்வொரு ட்ரிப்பும் நிறுத்தும் போதும் இந்த ஊசியை வந்து நம்ம உள்ளே இறக்கிடணும். இறக்குனதுக்கப்புறம் தான் நம்ம மிஷினாக நிறுத்தணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம இதே மாதிரி நேராக தையல் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு இந்த மடித்து அடிக்கிறதே பழகலாம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி மடித்து அடித்து பழகலாம். நம்ம வந்து அடித்து நம்மளோட தையல் வந்து நேராக விழுகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி துணி எடுத்து இப்படியே அடித்து தையல் நேராக இருக்காங்கிறது நம்ம ஒரு துண்டு எடுத்து வச்சு, வேஸ்ட் துணி எடுத்து வச்சு இப்படியே அடித்து பழகணும். இந்த கிளாஸில் வந்து நம்ம மடித்து அடிக்கிறது எப்படிங்கிறது நம்ம பழகணும். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம சாரி ஃபால் எப்படி வைக்கலாங்கிறத பழகலாம். இதே மாதிரி நம்ம தைச்சி முடிஞ்சோடனே இந்த குதிரையை நம்ம குதிரைக்கடியில் ஒரு துணி ஏதாச்சும் இப்படி வச்சுட்டு இது கீழே வச்சுருவானு. கீழே வச்சு இந்த ஊசியை உள்ளே இறக்கி வச்சுருவானு. ஏன்னா ஊசி மேலே வைக்கக்கூடாது. ஊசியை கீழே இறக்கி வச்சுட்டு இதுக்கடியில் ஏதோ ஒரு துணி வச்சுருவானு. ஏன்னா ஆயில் வந்தால் அந்த துணிக்குள்ளேயே விழுந்துடும். அதுக்காகத்தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம நேராக தைக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கிட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம சாரி ஃபால்ஸ் எப்படி வைக்கலாங்கிறது கற்றுக்கலாம். இந்த நேராக தையல் வர்ற வரைக்கும் நல்லா பழகணும். பழகும்போது வந்து சேம் கலர் நூல் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் போட்டு தைச்சி பழகினீங்கன்னா தையல் நம்மளுக்கு எப்படி விழுகுதுங்கிறத பார்க்குறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 35 வருஷமாக டைலரிங் ஷாப் வச்சுருந்தேன். கடையில் நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் முடியும் போது நீங்கள் பழகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.